விக்ரமாதித்தன் கதைகள் 28. அரசனின் தியாகம். மன்னன் விக்ரமாதித்தன் வழக்கம் போல வேதாளத்தை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தான். அப்போது அது ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு மல்லபுரம் என்ற நாட்டை சுதர்மா என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் மிகச்சிறந்த வீரன். அதே சமயம் தர்மத்தின் மீது அளவு கடந்து பற்று கொண்டவன். சுதர்மனுக்கு வாசவி என்ற அழகான ஒரு மனைவி இருந்தாள். அரசி வாசவி எல்லா கலைகளிலும், குறிப்பாக சங்கீதத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவள். சில காலம் கழித்து சுதர்மனின் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. பயிர்கள் வாடின, கால்நடைகள் இறந்தன, மக்கள் உணவின்றி தவித்தனர். இதை கண்ட அரசன் தன்னுடைய கருவூலத்தில் இருந்த அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்து உதவினான். ஆனாலும் பஞ்சம் தீரவில்லை. ஒரு நாள் வாசவி, அரசே, இந்த பஞ்சத்தை போக்க நாம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வோம் என்று கூறினார். இருவரும் ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுக்கு சென்று 3 நாட்கள் விரதம் இருந்து வழிபட்டனர். 3ஆம் நாள் இரவில் கடவுள் அவர்கள் கனவில் தோன்றி, உங்கள் தியாகமே இந்த நாட்டை காப்பாற்றும். உங்களில் ஒருவர் உயிர் தியாகம் செய்தால் மட்டுமே இந்த பஞ்சம் நீங்கும் என்று கூறினார். விழித்தெழுந்த சுதர்மனும் வாசவியும் கனவை குறித்து பேசினர். சுதர்மா, உடனடியாக மக்களின் பசியை போக்க என் உயிரை தியாகம் செய்கிறேன் என்றான். ஆனால் வாசவி அதற்கு மறுத்து, இல்லை அரசே, தாங்கள் நாட்டை ஆள வேண்டும், நான் தியாகம் செய்கிறேன் என்றார். கடைசியில் சுதர்மன் தன் உயிரை தியாகம் செய்து வாசவியை தன் நாட்டுக்கு அரசியாக்க முடிவு செய்தான். வேதாளம் கதையை முடித்துவிட்டு விக்ரமாதித்தனிடம், மன்னா, இந்த கதையில் மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்த சுதர்மன் பெரிய தியாகியா, இல்லை அரசனை நாடாள சொல்லி தன் உயிரை தியாகம் செய்ய முன் வந்த வாசவி பெரிய தியாகியா? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் என்றது. விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு நிதானமாக பதிலளித்தான். வேதாளமே, இந்த கதையில் அரசி வாசவிதான் மிகப்பெரிய தியாகி. காரணம், சுதர்மன் அரச கடமையை, ராஜ தர்மத்தை உணர்ந்து செயல்பட்டான். அவன் தன் நாட்டை காப்பாற்றுவது அவன் கடமை. ஆனால் வாசவி உயிர் துறக்க முன்வந்ததுதான் மிகப்பெரிய தியாகம். விக்ரமாதித்தன் சரியான பதிலை கூறினாலும் அவன் மௌனம் கலைந்ததால் வேதாளம் வழக்கம் போல சிரித்துவிட்டு அவனது தோளிலிருந்து பறந்து சென்று மீண்டும் பிணமரத்தின் உச்சியில் தலைகீழாக தொங்க ஆரம்பித்தது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.